கிட்டஸ் கிராஃப்டிங் யுவர் கியூரியாசிட்டி. இன்றைக்கி நம்ம கிட்டஸ் கிராஃப்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டு ஸ்கெச்சஸ் வச்சு தான் நான் வந்து சூப்பரான கிராஃப்ட் ஒன்று பண்ணி காட்ட போகிறேன். வேஸ்ட்டு ஸ்கெட்சுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், வேஸ்ட்டு ஸ்கெட்ச் வச்சு பண்ணது. அதுவுமே ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வின்ஷிம் மாதிரியே இருக்கும். நம்ம வின்ஷிம்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் பண்ணால் கொஞ்சம் சவுண்ட் வரும், ஆனால் வந்து இதில் சவுண்டு வந்து வராது. ஏன்னா ஸ்கெட்சில் இருக்கிறதுனால சவுண்டெல்லாம் வராது. ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்க ஒரு 12 ஸ்கெட்ச் வேஸ்ட்டு ஸ்கெட்சை வந்து எடுத்துக்கிட்டேன். 12 வேஸ்ட்டு ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம். 12 வேஸ்ட்டு ஸ்கெட்சை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இருக்கிற நிப்பும் கீழே வந்து இருக்கிற க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த இதையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சிசர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை ஆர்ட் நைஃப் இருந்தால் கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி நீங்கள் வேணுன்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டை தான் ரோல் பண்ணி விட்டுக்கிட்டுறேன். இந்த மாதிரி 6 ஆறானா நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஒரு 6 வந்து பிங்க் கலர், இன்னொரு 6 பேர் வந்து க்ரீன் கலர், அந்த மாதிரி 2 கலரில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவை பொறுத்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கெச்சஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி பேஸ்ட் பண்ண போகிறோங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 அணத்தை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 அணத்தை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து க்ரீனை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 2 அணம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பிங்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக தள்ளி க்ரீன் மாறி மாறி ஒவ்வொரு கலராக ஆல்டர் கலராக வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணும்போது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் இனி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் ஆல்ரெடி பெஸ்ட் அவுட் ஆஃப் திஸ் வீடியோ வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நான் வந்து லாஸ்ட் எப்படி ஒட்டியிருக்கேங்கிறத இப்போவே காமிச்சிட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி கீழே உள்ளது இந்த ஹேங் தொங்குறது எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கீழே தொங்கக்கூடியது இந்த மாதிரி தான். நம்மளுக்கு 4 அணா எக்ஸஸாக இருக்கும்ல, அதில் வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த நூலை வந்து லைட்டாக ஒட்டிட்டு ஏதாச்சும் சிசரோ இல்லை குச்சியோ வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுக்கோங்க. நான் வந்து சிசரோட நிப்பு வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுட்டேன். அப்படின்னா கீழே விழாது. க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது அப்படியே பின்னாடி நான் ஒட்டி காமிச்சேன்ல, அந்த மாதிரி ஒட்டி விட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து இந்த அவுட்ஃபிட் இப்படி தான் இருக்கும். நமக்கு ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட்டு தான். ஜஸ்ட்டு உள்ளன் த்ரெட்டும் நமக்கு இந்த ஸ்கெச்சஸும் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் கிடச்சிரும். இதே வின்ஷிம் இதே ஸ்டீலில் நம்ம பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக சவுண்டு கேட்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து நான் ஸ்கெட்சில் பண்ணனால சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்காது. இதை வந்து அப்படி என்னோடய பால்கனியில் ஹேங் பண்ணிவிட்டேன். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு பாட்டிலில் வின்ஷம் பண்ணியிருந்தேன்ல, அதுதான் நான் வந்து பால்கனியில் அப்படியே ஹேங் பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். கிட்டஸ் கிராஃப்டிங் யுவர் கியூரியாசிட்டி.